அதே படம் தான். அது பூ கூட, இது பழக்கூடை. என்ன கூட? பழக்குடை. இது படம் தர மாட்டேன், மெமரி ஞாபகத்தில் வச்சு வரையணும். என்ன வர முதல்ல இருக்குது தக்காளி பழம், சரியா? இது ஆப்பிள். சும்மா இல்லை. அடுத்த ஆளை பாரு, கேரட்டு. மாம்பழம். சும்மா இல்லை. அடுத்த ஆளை பாரு, முட்டைகோஸ். அது என்னது? இந்த விளையாடுதா பற்றியா? இப்படி விளாண்டுட்டு அடுத்த வாரம் வரைய மாட்டான். வரையாமல் வந்துடுவாங்க, அம்மா வருவாங்க. சார், என் பொண்ணு வரைய மாட்டேக்கல, நீங்கள் என்ன போனாலும் சொல்லி கொடுத்தீங்கம்மா. இங்கே பாரு, இதில் ஹாயாக சாஞ்சிருக்கார் யார்? வாழைப்பழம். 1 2 3. இங்கே யாருக்கு வந்திருக்கா? பெருக்கா பெருச்சார். இது யாரு? தர்பூசணியில் வாட்டர் மெலான்ல. இதில் யார் உட்காந்துருக்கா? ஒரு சிங்கம். பைன் என்னாச்சு பழமா? பேசக்கூடாது சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க, இல்லை ஆட்டம் விளாட. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? விளையாடுறத பற்றியா? ரொம்ப மொதல் வாரம் அவன் அமைதியாக இருக்கான், 2ஆவது வாரம் கொஞ்சம் லூஸ் ஓடுதான், 3ஆவது வாரம் பார்வை நான் இஷ்டத்தான் வரைவேன் அப்படிங்குது. இந்த முத்துக்குட்டியை பற்றியா கவனிக்க மாட்டேங்க. முதல் வாரம் வரும்போது அக்கறையாக கவனித்தான், 2ஆவது வாரம் 3ஆவது வாரம் ஒரு பின்னாடி போயிட்டான். பக்கத்தில் இருந்தானே கேப்பியா, நான் அங்கே போயிட்டேன் அப்படிங்க. அப்படிதானே? இல்லைன்னு பாரு, நீ படத்தை பார்க்க மாட்டேங்களா? நீ சங்கடமாக இருக்கலாம். நல்லா வரையக்கூடிய பையன்லாம் நீ பார்த்தா என்ன அர்த்தம்? பக்கத்தில் வந்து பார்க்கணும்ல. பாரு. இதுதான் ஆப்பிள் வெட்டி தரணும், கத்திக்கணும், எடுத்துட்டா தின்றணும். இது என்னமோ உடையுது. யாருக்கு ஏன் உடையுது? உங்க கலராப்பா உடையதானே. பாரு பாரு. கலர் கொடுக்குற நல்லா கவனிங்க. கலர் கொடுக்கும்போது நிறைய தப்பு பண்ணுறீங்க. இன்னமும் இப்படி தான் கொடுக்குங்க. சின்ன பிள்ளை தினமாக அப்படி கொடுக்க முடியாது. நீங்களாம் ட்ராயிங் ஸ்டூடெண்ட்ஸு. உங்கள் கலர் கொடுக்குற சும்மா கலர் கொடுக்குற ஹேண்டில் இப்படி வச்சிடணும். இதுதான் மெத்தடு, ட்ரெயின் மெத்தடு. ட்ரெயின் மெத்தடுனா கலரு இந்த கோட்டிலோடு வரணும், இப்படி ராவே கூடாது. சின்ன இடத்துக்கு சின்ன பிளேஸுக்கு தவிர அதை வச்சு ஆகலாம். மற்ற பெரிய பிளேஸ் தான் இங்கே ட்ரெயின் மெத்தடு தான் பண்ணணும். இது ட்ரெயின், இது ட்ராக், தண்டவாளம். புரியுதா? கலர் அடிக்கவும் கையை பார்ப்பேன். இங்கே எல்லோரும் குண்டை கோணை இப்படி தான் அடிக்க, அப்படியே அடிக்கக்கூடாது. பாரு இங்கே பாரு, வருதா? இப்படி போடும்போது என்னன்னா டார்க்கு லைட்டு பரபர இதில் வந்துட்டு நீ வாட்டி இப்படி போட்டால் நீ செல்ஃபாக நீ போடணும். இங்கே பாரு, நீ செல்ஃபாக பண்ணு, இந்த மாதிரி நீ பண்ணணும். டார்க்கே லைட்டே பரபரன்னு. ஸோ இது அப்படி இல்லை. இங்கே பாரு, வெடிக்கா? ஆமாம். பார்த்தியா? முடிஞ்சுதா? ஸோ அடுத்த இன்னொன்று கொடு. 1 2 3. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3. சென்டரில் வரைக்கும் வரணும்னா அப்படி வரணும். வந்துட்டா? இப்போ நடுவில் என்னது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அப்படி தானே? ஆப்பிள் வெள்ளையாக இருக்காது. இப்போ என்ன செய்யணும்? ஆரஞ்சை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இது வரை இதுவும் இப்படி தான், சரியா? கொஞ்சம் எள்ளை போட்டுக்கோ. எள்ளை போட்டால் அந்த ஆப்பிள் வந்து சில பழம் பழுத்துருக்கும். இந்த இப்போ அழகாக வந்துட்டு. இப்போ ஹைலைட்டும் மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்? இதில் கத்தி வச்சு சுரண்டிட்டு உள்ள கொடுத்தா நல்லா வரும். இந்த இடத்துல இன்னும் கத்தி இல்லைல்ல, கத்தி இருக்கா? இல்லை, வராது. முதல்ல யாருக்கா உடைக்கிட்டியா? இந்த வாட்டர் கலர்னால் கொடுத்துடலாம், கிரேயான்ஸில் போய் வராது. பார்த்தியா? ரைட். இப்போ அடுத்த ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு
ஆரஞ்சு இல்லை சாரி, இது என்னது? மாம்பழம். நீங்கள் இதுதான் இப்படி கொடுக்கணும். செகண்ட் டைப் வந்து பேப்பர் கிளிக்கல. ஸோ இதை வந்து இப்படி கொடுக்கலாம். சரி, பார்த்தியா? நல்லா கவனி, விளாடாத. இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் லைட் எல்லோ கொடுக்கணும். பார்த்தியா? இந்த லைட் எல்லோ, இது ஹைலைட்டு, இது ஹைலைட்டு. முதலே பிளான் பண்ணிடணும். இது கொஞ்சம் பச்சை, இந்த இருக்கலாம் மாம்பழம் பழுத்தும் பழுக்காமலும். இந்த ஒரு பாட்டு உண்டுல, மலர்ந்து மலராத அதே மாதிரி இந்த பழம் இது பழுத்தும் பழுக்காமல் இருக்குது. இந்த கீழே பழுக்கலை, மேலே பழுத்துட்டு. நான் வட்டா அவர் ஸ்கேன் வச்சுருவாரு. ரொம்ப வலிக்காமல் அந்த ஹைலைட்டு. சரி அப்போ விட்டுரு. சரி காமிச்சிட்டு வந்து. இப்போ இருப்பாரா? அங்கே பாருங்கள், கிரேப்ஸுக்கு வந்து இந்த சைடில் இப்படி ஒரு வளைவான கோடு கொடுக்கணும். ஏன்னா கிரேப்ஸ் ரொம்ப சைனிங் அடிக்கும். சரியா? இப்போ இதுக்கு என்னென்னா இந்த இடத்துல வயலட்டு, இன்னொரு வயலட். இந்த பேரில் இதே மாதிரி வரையணும். இப்போ எல்லோரும் வாட்டர் நல்லா பண்ணிங்க. அது காரணம் யார் தெரியுமா? நான் சத்தம் போட்டனால தான். இல்லைன்னா சொதப்பி இருப்பிய. சத்தம் போட்டதுனால இதையும் அழகாக கொடுக்கணும். வேறு அடுத்த பேர் இது லைட்டு இல்லை கிரேப்ஸு, இதுக்கப்புறம் லைட்டு பாருங்கள். இது இப்படி கொடுக்கலாம். வேறு இது அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்படியே பரபரன்னு கொடுங்க.